அனைவருக்கும் வைகரை வணக்கங்கள். நெல்லை சீனியர் சிட்ஃபண்ட் சார்பாக நடைபெறுகின்ற உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் என்ற ஆரோக்கிய நிகழ்ச்சியில் இன்று உங்களை நான் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பயிற்சி பார்த்துட்டே இருக்கிறோம், பயிற்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. கடைசியாக நம்ம நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனத்தை பார்த்தோம். இன்றைக்கும் அதுபோல் நின்ற நிலையில் ஒரு செய்யக்கூடிய ஆசனம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம விழிப்புணர்வுடன் கூடிய சுவாச பயிற்சின்னு ஒன்று செஞ்சோம் இல்லையா? உட்கார்ந்து செஞ்சு பார்த்தோம். 3 பயிற்சிகள் செஞ்சுருக்கோம். இல்லை அதை இன்னைக்கு நின்றுட்டு எப்படி பண்ணுறது இருக்கும். காலை நல்லா சேர்த்து வச்சுக்கிறோம், காலில் நல்லா சேர்த்து வச்சு கைகள் நல்லா முன்னாடி வச்சு இப்போ மெதுவாக அப்படியே கைகளை வச்சுக்கிட்டே மூச்சு எடுப்போம். மூச்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும், கட் பண்ணக்கூடாது. மூச்சு எடுக்கிற வரைக்கும் இது வரைக்கும் தான், இது வரைக்கும் போச்சுன்னா பரவாயில்ல, முழுசாக எடுங்க. திரும்ப அப்படியே மூச்சை விட்டுட்டே வாங்க, மூச்சை விட்டுட்டே வரணும், விட்டுட்டே வரணும், விட்டுட்டே வரணும். மெதுவாக கையோடு சேர்ந்து இயக்கணும். திரும்ப நல்லா மூச்சை கொண்டு அப்படியே விட்டாச்சு. திரும்ப மூச்சு எடுங்க. நல்லா நல்ல இன்ஹேல் 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 இன்ஹேல், நல்ல இன்ஹேல். திரும்ப அப்படியே எக்ஸ்ஹேல், அப்படியே மூச்சை விடுங்க, மூச்சை விடுங்க, மூச்சை விடுங்க. அப்படியே மெதுவாக விட்டுட்டு இது ஒரு முதல் பயிற்சி செஞ்சோம். இரண்டாவது பயிற்சி அதே மாதிரி காலை நல்லா சேர்த்து வச்சுக்கணும். கைகள் உங்களோட துடைப்பகுதியை தொட்டு இருக்கட்டும். இப்போ நல்லா கை நீட்டி கையை மடக்காமல் அப்படியே மூச்சு எடுத்துட்டு அப்படியே மேலே வாங்க. நல்லா நேராக நிறுத்தம், காதுக்கு நேரம் நிறுத்தம், தலையெல்லாம் நேராக இருக்கும். திரும்ப அப்படியே மெதுவாக கையை ரிலாக்ஸாக கையை விடணும், டென்ஷன் பண்ணக்கூடாது. கையை அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ், அப்படி மெதுவாக விடணும். திரும்ப அப்படியே மெதுவாக மூச்சு எடுங்க. நல்லா எடுத்துகிட்டே வாங்க, நல்லா மேலே எடுத்துகிட்டே வாங்க. நல்லா 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 அப்படியே மூச்சு எடுத்துகிட்டே வாங்க, மூச்சு எடுத்துகிட்டே வாங்க. அப்படியே மூச்சு எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே மெதுவாக மூச்சு விடுங்க. கையை நல்லா ரிலாக்ஸாக, டென்ஷன் இல்லாமல், கையை ஸ்டிஃபாக இல்லாமல், ஃப்ளெக்சிபிலிட்டியோடு அப்படியே மெதுவாக. ரைட். மூன்றாவது பயிற்சி கையை சைடில் வச்சு அப்படியே மெதுவாக மூச்சு எடுக்கிறோம். இங்கே நான் அப்படியே மெதுவாக கையை திருப்புறோம். அப்படியே மேலே மூச்சு எடுத்துகிட்டே போகிறோம். நேராக பார்க்குறோம், தலையெல்லாம் மடக்கக்கூடாது. திரும்ப அப்படியே மூச்சை விட்டுட்டு அப்படியே கைகளை கீழே கொண்டு வரோம். தோள்பட்டை உயரத்துக்கு வந்தோன்னா கையை அப்படியே திருப்புறோம். அப்படியே மெதுவாக உடலோட 2 பகுதியிலையும் வச்சுக்கிறோம். திரும்ப அப்படி மெதுவாக கையை அப்படியே எடுத்துகிட்டே போகிறோம். அப்படியே மெதுவாக திருப்புறோம். அப்படியே மெதுவாக மூச்சு எடுத்துக்கிட்டே மேலே போகிறோம். பார்வை நேராகவே இருக்கட்டும். திரும்ப அப்படி மெதுவாக மூச்சு விடுறோம். அப்படியே கைகளை மெதுவாக தளர்வாக எடுத்துகிட்டு வரோம். அப்படியே திருப்புறோம். அப்படியே மெதுவாக கொண்டு வரோம். ரைட். நம்ம அமர்ந்த நிலையில் செய்கிறதுக்கும் நின்ற நிலையில் செய்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனால் சில பேருக்கு உட்காந்து செய்ய முடியாது. ரொம்ப நேரம் உட்காந்தா கால் மரத்து போயிடும், பிடிச்சிக்கும் அப்படின்னு சொன்னாலும் நின்றுட்டு பண்ணுறோம். இது ரெண்டுமே முடியலைன்னா நம்ம இருக்கிற சாரில் இருந்து நம்ம பண்ணலாம், தப்பு இல்லை. என்ன செஞ்சாலும் முதுகு நல்ல நேராக இருக்கணும், கழுத்து நேராக இருக்கணும், பார்வை நேராக இருக்கணும். இதை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எந்த பயிற்சி செஞ்சாலும் முதுகு எலும்பு நேராக இருக்கணும். இந்த பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறது நல்ல சரியான பொசிஷனில் இருக்கணும். பின்னாடி தள்ளியோ முன்னாடி தள்ளியோ இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும். கழுத்தை முன்னாடி வளைக்கிறது, மேலே தூக்கணும், நேரம். நார்மலாக எப்படி உட்காந்துருந்தோமோ அதை கொஞ்சம் கவனத்தோடு பண்ண வேண்டியதுதான் இந்த பயிற்சி. இன்றைக்கி நம்ம நின்றுட்டு செய்கிற ஆசனங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அன்றைக்கி தட ஆசனம் இல்லைன்னா தல ஆசனம், அசையாமல் நிற்பது எப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்முடைய ரத்த ஓட்டத்தை சரி செய்யணும். வலது காலில் இருந்து ஆரம்பிக்கிற ரத்த ஓட்டம் அப்படியே மேலே அப்படியே இங்கே போய் இடது மூளைக்கு போகுது, வலது மூளைக்கு போகுது. ஸோ இங்கேருந்து வர ரத்தம் அப்படியே இந்த பக்கம் இடது பக்கம், வலது பக்கம் இடது மூளைக்கு போயிடுது. இந்த ரத்த ஓட்டத்தை சரி செய்யணும். இப்போ ஒரு மனிதனை இப்படி கட் பண்ணலாம், 2 துண்டாக பிரிவான். நேராக கட் பண்ணால் 2 பாதியாக பிரிவான். இப்படி கட் பண்ணால் மேலே கீழே போவான். இப்போ இந்த பக்கம் வளைவதற்கான ஒரு ஆசனம் பண்ணுறோம். இந்த விலா எலும்புகளை நல்லா வளைந்து சுருங்கும் தன்மைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். வளைச்சு நல்ல சுருங்கும் தன்மைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ இந்த பக்கம் விலா எலும்புலாம் நசுக்கப்படும். இங்கே இப்படி போகும்போது இங்கே நசுக்கப்படும்.
இங்கே நசுக்கப்படும் போது இங்கே உள்ள கொழுப்புகள் எல்லாம் குறையிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள், தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி 2 பக்கம் லெஃப்ட் ரைட் 2 பக்கம் பண்ண போகிறோம். கால்கள் நல்ல இந்த ஆசனத்துக்கு மட்டும் கால் வந்து நல்ல இந்த மாதிரி பி ஷேப்பில் இருக்கும். பார்த்து இல்லைன்னா ஒரு அன்பேலன்ஸ் வந்து விழுந்துருவோம். கால் பி ஷேப்பில் இருக்கும். நல்ல நேரம் வச்சு நல்லா பார்த்து பண்ணுங்க, தப்பாக பண்ணிடக்கூடாது. கைகளை நல்ல மேலே கொண்டு போங்க. இந்த கை வந்து காதை தொடரும், தலை போய் இப்படி தொட்டக்கூடாது. கை தான் இங்கே வரும். வந்துடுச்சா? இப்போ இந்த கையை நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா லூஸாக விட்டுருங்க. அப்படியே மெதுவாக வளைஞ்சிட்டு அப்படியே கைக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே பாருங்க. நல்லா இந்த மாதிரி வச்சு நல்லா மூச்செடுத்து நல்லா மூச்சோட ஃப்ரீயாக இருக்கும். இந்த கையில் ப்ரெஷர் இருக்கக்கூடாது. நல்லா கை நேரம், இந்த கை பெண்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். மூச்சு எடுத்து மூச்சு விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2. இப்போ அப்படியே மெதுவாக உடம்போடு சேர்த்து நேரம் வரணும். இந்த கையை நல்லா அப்படியே பாருங்கள், கையை எப்படி கொண்டு போகிறேன். அப்படியே திருப்பணும், கையை கீழே கொண்டு. எப்போவுமே வேகமாக கொண்டு போய் வேகமாக செஞ்சால் எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சிருச்சுன்னா அதை திரும்ப நம்ம, ஏன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கீங்க, நேரடியாக நம்ம அதுக்கு உண்டான மாற்ற உடனே சொல்ல முடியும். இது வந்து மாற்று சொல்கிறதுக்கு நேரம் ஆயிரும். அப்படிங்கும்போது வலி அதிகமாகிடக்கூடாது. அதனால் எப்போவுமே ரொம்ப தெளிவாக செய்யணும். இது ஒன்று. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி கையை அப்படி நல்லா எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா அப்படியே நல்லா திருப்புறோம். அப்படியே மேலே கொண்டு வந்து கையை நேராக வச்சு காதோடு ஒட்டும். இப்போ அப்படியே இந்த பக்கம் வளையிறோம். நல்லா வளைஞ்சு பாருங்கள். நல்லா 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 மூச்சு எடுத்து நல்லா மூச்சு விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2. அப்படியே மெதுவாக உடம்போட நேரம் வரோம். நேரம் பார்க்குறோம். கையை மெதுவாக அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியே திருப்புறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம். இதுதான் செய்யும் முறை. அர்த்த கடி சக்கராசனம் அப்படின்னு பேர். அர்த்தம்னா பாதி, கடின்னா இந்த இடுப்பு. இதை செய்யும்போது இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் குறையும். 1. விலா எலும்பு நல்லா விரிஞ்சு நல்லா சுருங்கும் போது உள்ள நுரையீரல் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி விரியும் தன்மைக்கு போகும். நுரையீரல் வந்து நல்லா விரியணும். அப்போ தான் நிறைய காற்றை உள்ளே எடுக்க முடியும். அப்போ இந்த பக்கமும் இந்த பக்கம் பண்ணும்போது நல்லா விலா எலும்பு சுருங்கி விரியும் போது உடம்புக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். நம்ம முன்னாடி குனியும் போது, சைடில் குனியும் போது, ஏன்னா பொதுவாக முன்னாடி குனிஞ்சிருப்போம், ஒரு சில பேர் தேவைக்கு பின்னாடி குனிஞ்சிருப்போம். பக்கவாட்டில் நம்ம வளையிறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. அதுக்கு உண்டான வாழ்க்கை முறையை நம்மகிட்ட இல்லை. முன்னாடி குனிஞ்சு தான் எடுத்திருப்போம், இல்லை பின்னாடி முதுகு பிடிச்சின்னு அப்படி வளைஞ்சிருப்போம். லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம போகிறது யாருமே கம்மி தான். ஸோ அப்போ இந்த லெஃப்ட் ரைட்டு பண்ணும்போது இந்த பட்டர்ஃப்ளை, இந்த எலும்பு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. இங்கே இருக்கிற இடுப்பு பகுதியில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் நல்லா குறைக்கப்படுகிறது. விலா எலும்பு நல்லா விரிங்கி சுருங்கிறதுனால நுரையீரல் நல்லா விரிஞ்சு நிறைய ஆக்சிஜன் உள்ளே போகுது. இது போகிறதுனால நம்மளுடைய சராசரி சுவாசம் மெதுவாக நிறைய காற்று. ஒரு பெரிய பலூனில் காற்றை ஊதுனா நிறைய ஊதணும், விட்டால் நிறைய நேரம் வெளியில் வரும். அப்போ என்ன ஆகும்னா அதோடைய அளவு தன்மை குறையும். ஃபாஸ்ட்டாக வேகமாக மூச்சு எடுத்தோம்னா மூச்சோடைய தன்மையும் லங்ஸ் நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாயிடும், ஹார்டாயிடும், ட்ரை ஆகிடும் சொல்லுவாங்க. அப்போ இருமல் வந்துடும் தொண்டையிலேருந்து இங்கே வரைக்கும். பொதுவாக யோகா செய்யும்போது எண்ணிக்கையை மனசில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதா கவுண்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு 1 2 3 சொன்னீங்கன்னா த்ரோட்டில் வந்து பிடிக்கும், தொண்டை வந்து வலி வந்துடும். அப்படி செய்யாதீங்க, மனசுக்குள்ளே எண்ணிக்குங்க. ஸோ இன்றைக்கி நின்ற நிலை ஆசனங்களில் 2வது ஆசனம் பார்த்துக்கிறோம். ஸோ மீண்டும் நாளைய பயிற்சி வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்ற வரை இந்த ஆரோக்கியமான வாழ்வை, ஆரோக்கியமான பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் கண்டிப்பாக சேர்ந்து ஆரோக்கியமான இந்த உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சின்னமோகன். நமஸ்காரம்.